அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி. இயன்றதை செய்வோம் இல்லாதவருக்கு என்றும் ஜோதிடர்கள் வாழ்க, ஜோதிடர்களுக்கு குடும்பம் வாழ்க. அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஜோதிட தளபதி யூடியூப் சேனலில் இன்றைக்கி அண்ணன் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் திரு உயர்திரு டாக்டர் தளபதி பூபதிராஜன். இந்த பேரே பாருங்கள், தளபதி. இப்படி தான் தளபதினு ஒருத்தர் சொன்னாங்க, அவர் முதலமைச்சர் ஆகிட்டார். இப்போ அண்ணனை தளபதின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். கண்டிப்பாக முதல்வர் ஆயிடுவார். ஜோதிடர்களுக்கெல்லாம், நான் தமிழ்நாட்டு முதல்வர்னு சொல்லலை, ஜோதிடர்களுக்கெல்லாம் முதல்வர் ஆயிடுவார். ஏன்னா அண்ணனை வச்சு வளர்ந்தவங்க இன்றைக்கி நிறைய பேர் இங்கெல்லாம் இல்லை. எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு மாதம் இந்த விஷயத்த சொல்கிறது தான். என்னென்னா சுமார் ஒரு 7 வருடம் முன்னாடிலாம் நாங்கள் அண்ணன்ட்ட கற்றுக்குட்டிங்க. ஏன்னா 111வது கருத்தரங்கம். அப்போது இந்த 111வது கருத்தரங்கன்னா நாங்கள் எப்போ ஜாயிண்ட் ஆகிருப்போன்னு பார்த்துக்குங்க. 30வது கருத்தரங்கம் 30லேயே என்னமோ ஜாயிண்ட் ஆகணும். இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு இடத்துக்கு நாங்களாம் வர்றதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா பள்ளிப்பாளையம் தான் எங்களுடைய தாய் வீடு. குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கம் தான் எங்களுக்கு இருக்க இடம், உடுத்த உடை, உண்ண உணவுன்னு சொல்கிற மாதிரி இது எல்லாத்தையும் கொடுத்து வளர்த்த இடம். நன்றி மறவாமைன்னு ஒன்று இருக்கணும். எப்போவுமே சங்கனுடைய வளர்ச்சி நிதிக்கு செந்தூரான அறக்கட்டளை உறுதுணையாக நிற்கும். இன்றைக்கி மட்டும் இல்லை, என்றைக்குமே அண்ணா மதுரைக்காரர்கள் நன்றி மறந்தவர்கள் அல்ல. உங்களுடைய சங்க வளர்ச்சி நிதிக்கு என்னால் முடிஞ்ச உதவியை மாதம் நான் செஞ்சுட்டே இருப்பேன். வரணும் வரலையோ என்னால் முடிஞ்ச உதவிகள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். சரி, நம்ம டாபிக்குள்ளே போயிடுவோம். இதுக்கு மேலே புகழ்ந்தோம்னு வச்சுங்களேன், என்னையா இதே வேலையாக போச்சு உங்களுக்குன்றவாங்க. நேயர்கள் அனைவரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. ஏன்னா என்னுடைய வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக இந்த சேனலில் மாதம் வரும். அனைவருமே யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களோ அவங்க வீட்டில் ஒரு ஜாதகம் இலவசமாக பார்த்து கொடுப்பேன். இந்த சேனலை நான் ஜோதிட தளபதி சேனல் சப்ஸ்கிரைபர் பண்ணிட்டேன்னு சொல்லி எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனீங்க அப்படின்னா அவர்களுக்கு வீட்டில் ஒருவருடைய ஜாதகம் இலவசமாக பார்த்து கொடுக்கப்படும். அது 1000 ஜாதகம் வந்தாலும் பரவாயில்ல. இதுதான் நான் குரு ஜோதிட ஆராய்ச்சியாளர் சங்கத்தை செய்யக்கூடிய மிகப்பெரிய உதவி. சரிங்களா? ஏன்னா ஒரு சங்கத்தை வளர்க்கணும் அப்படின்னா அந்த யூடியூப் மூலிமா வர வருமானம் கிடையாதுங்க. அந்த சங்கம் அதனால் வளராது. பல ஜோதிடர்களை வளர்த்து விட்டால் மட்டும்தான் வளரும், இல்லைன்னா வளராது. நான் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்னு மாநாடு நடத்துகிறேன், அதை பண்ணுறேன் இது பண்ணுறேன் நம்ம சொல்லலாம். ஆனால் இதெல்லாம் அண்ணன் பார்த்துட்டு வந்துட்டார். அண்ணன் பார்த்துட்டு நீங்களாம் இன்றைக்கி 2 நாள் மாநாடு, அண்ணெல்லாம் 1 வாரம் 10 நாள் மாநாடுலாம் நடத்தியிருக்காரு. 10 நாள் ஸ்கூல் லீவ் விட்ட மாதிரி கிளம்பி வந்துடும் பள்ளிவாளையத்துக்கு. எங்கே இருந்தாலும் இந்த இடத்துக்கு வந்துடும். அதுதான் உண்மை. அப்போது ஒவ்வொரு இடத்துலையும் நமக்கான அங்கீகாரத்தை எனக்கு கண்டிப்பாக பூபதி எனக்கு கொடுத்துருக்காரு. நான் சங்கத்துக்கு பணம் கொடுக்குறேன் கொடுக்கல அப்படிலாம் ஒரு நாள் அவர் கேட்டது கிடையாது. தம்பி நீ வந்தால் மட்டும் போதும், அந்த ஒரு வார்த்தைக்காக ஓடி வந்துடுறேன். மதுரையிலேருந்து வர்றேன், மாதம் நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டேன். சங்கம் வளர்கிற வரைக்கும் இன்னும் வளர்த்துவோம்னே அப்படி தான் சொல்லுவேன். எங்கண்ணே எங்கள் ஸ்லாங்கே அப்படி தான். அண்ணே வாங்கண்ணே போங்கண்ணே. இந்த அக்கா சிவகாம சுந்தரியா அவங்க பேர், சங்கரேஸ்வரி அக்கா. நான் இவங்களை பார்த்து 2 வருஷம் ஆச்சு. இன்றைக்கி தான் பார்க்குறேன். என்னென்னா இவங்க எங்கள் ஊர் பக்கம்தான், விருதுநகர். அக்கா பார்த்திங்கன்னா ஜோதிடத்துறையில் நல்ல திறமையான ஆட்கள் தான், ஆனால் வெளியே தெரியாமல் இருக்காங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி அவங்க சாதாரணமாக ஒரு ஜோதிடத்தை பற்றி ஒரு சின்ன விளக்கங்கள் எனக்கு சொல்லும்போது நான் போய் அவங்கள நோட் பண்ணிகிட்டே இருப்பேன். என்னடா இவ்வளோ திறமை இருக்குது, இவங்கெல்லாம் வெளியிலே தெரியலையே. ஏன்னா வேலை எங்கே வெளியில் வர முடியல. அவங்க ஊர்லேருந்து இங்கெல்லாம் வரணும், கொங்கு மண்டலத்துக்கு வரணும் அப்படின்னா 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஆகும். அதனால தான். அப்போ பெண்களும் இன்றைக்கி பாருங்கள் ஜோதிடத்துறையில் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போயிட்டுருக்காங்க. சாதாரணமான இடத்துக்கெலாம் போகலங்க. நான் போய் ஜாதகம் பார்த்து ஒரு வீட்டில் கொடுத்துட்டு வர்றேன், அங்கே இன்னொரு லேடியும் ஜாதகம் பார்த்துட்டு வர்றாங்க. அப்போ சார் போன மாதமே நான் அவங்களுக்கு பார்த்துட்டேன் சார், நீங்கள் லேட்டு சார்ன்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஏன்னா அவங்களும் ஜோதிடத்துறையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு துறையில் பெண்கள் நுழைஞ்சிட்டா கண்டிப்பாக அந்த துறை மிகப்பெரிய சக்ஸஸ் அடைஞ்சிடும். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஏன்னா ஒரு குடும்பத்தில் பெண்களால் மட்டும்தான் அந்த குடும்பம் முன்னேற்ற பாதையை நோக்கி பயணிக்கும். ஏன்னா நீ 100 ரூபாய் செலவு பண்ணனா பெண்கள் என்ன பண்ணுவாங்க, 5 ரூபாய்க்குள்ள முடிக்கலாமா 10 ரூபாய்க்குள்ள முடிக்கலாமான்னு இறுக பிடிச்சி கணவனுடைய கஷ்டத்தப்போ அவங்க இறுக பிடிச்ச காசை கொடுத்து உதவி பண்ணுவாங்க. அப்போ தான் நம்ம வீடு நிலம் இதெல்லாம் விஷயங்கள்லாம் வாங்க முடியும். அதனால் என்றைக்குமே பள்ளிப்பாளையம் குரு ஜோதிட ஆராய்ச்சி சங்கம் பெண்களுக்கு முன்னுரிமை கொடுக்குது. உங்களுக்கு திறமை இருந்தால்
ஜோதிட தளபதி சேனல் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் எப்போ வேணாலும் அண்ணனை கான்டாக்ட் பண்ணலாம். பூபதி அண்ணனை கண்டிப்பாக உங்களுக்கு வாய்ப்பு தருவார். சார் நான் நல்ல ஜோதிடம் பேசுவேன், ஜோதிடத்தை நிறைய கருத்துக்கள் கொடுப்பேன்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த சேனலில் வந்து பேசுங்க. ஃப்ரீ தான், பணம்லாம் கிடையாது அண்ணன்ட்ட. இன்றைக்கி இல்லை, 111 மாதமும் ஃப்ரீ தான். அதனால் நீங்கள் எப்போ வேணாலும் கண்டிப்பாக வரலாம். அதுக்காக அண்ணனுடைய கதவு கண்டிப்பாக திறந்திருக்கும். இங்கே பள்ளிப்பாளையம் ராஜகணபதி வீதி தான். என்னடா அவர் அண்ணனுக்கு விளம்பரம் பண்ணிட்டு, அண்ணனுக்கு விளம்பரம் பண்ணலைங்க, உங்களை நீங்கள் மேடை கிடைக்கும் போது பயன்படுத்திங்கன்னு சொல்கிறேன். சிறு வாய்ப்பு கிடைத்தால் அதை நம்ம அழகாக பயன்படுத்திக்கணும். ஒரு சிலருக்குலாம் சேனலில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், கசகசன்னு பேசி அந்த சேனலில் வந்து அவங்களோட வாய்ப்பை இழந்துருவாங்க. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, எந்த சேனலுக்கு போனாலும் 10 வார்த்தைக்கு மேலே பேசாதீங்க. நீங்கள் கசகசன்னு பேசிட்டிங்கனாலே உங்களுக்கான மதிப்பு குறைந்து விடும். 4 வார்த்தை பேசுகிறவன் தான் ராகு மாதிரி வாழ்வான். ராகுனா பிரம்மாண்டம் தானே, இது நிதர்சனமான ஒரு உண்மை. நான் பார்த்துட்டேன். 10 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் பீக்கில் இருந்தார். 10 வருஷம் கழித்து அவர்கிட்ட கிளாஸ் எடுக்கவும் சப்ஜெக்ட் இல்லை, பலன் சொல்லவும் சப்ஜெக்ட் இல்லை. அவர் சார் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். அன்னைக்கு நான் சம்பாதிக்கும் போது ஒரு 2 ஏக்கர் பூமி வாங்கி போட்டேயா, அதில் இந்த பாவக்காய் பொடலங்காய் செடியெல்லாம் போட்டு அந்த காய்கறியை கொண்டு விற்று பொழைச்சிக்கிட்டு இருக்கேயான்னார். அப்போது மக்கள்கிட்ட ஒரு விஷயத்தை கொடுங்க, மொத்தமாக கொண்டு திணிச்சிடாதீங்க. மொத்தமாக கொண்டு திணிச்சிடாதீங்க. திணிச்சிட்டிங்க அப்படின்னா அது என்ன ஆயிரும், அதிகமான இனிப்பு சாப்பிட்டா திகட்டிடும். ஜோதிடத்தை திகட்ட செய்யாதீர்கள். அப்படியே பருக பருக கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கணும். குழந்தைக்கு சங்கில் பால் கொடுக்குற மாதிரி கொடுக்கணும். நீ எடுத்து டப்பா திணிச்சு டப்பாக்குன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்க, அது மூச்சு முட்டிடும். அதனால் நான் வகுப்பு எடுக்கிறேன், நீ வகுப்பு பண்ணி, நாளைக்கு ஒரு வகுப்பு, நைட்டு ஒரு வகுப்பு, 2 மணிக்கு ஒரு வகுப்பு, 3 வகுப்பு வகுப்புலாம் இப்படி வகுப்பு எடுத்துக்கிட்டே இருந்த அப்படின்னா வேறு மாதிரி உனக்கு பிரச்சனைகளை இறைவன் கொடுத்துருவார். உண்மை. ஏன்னா சொல்கிறேன், இது எதுக்காக சொல்கிறேன்றத உங்களுக்கு புரிஞ்சவன் பிஸ்தா, புரிஞ்சவன் பிஸ்தா. ஒரு அளவாக சம்பாரி. ஜோதிடத்தில் கர்மாவை சம்பாதிக்காதன்னு தான் சொல்கிறேன். கர்மான்னு பேசிட்டு போகிறத காட்டியும் கர்மாவை சம்பாதிக்காத. சம்பாரித்து நிறைய விஷயம் நல்ல காரியங்களை கொடுத்துக்கிட்டே இரு. ஜோதிடத்தில் சம்பாதிக்கிற காசை ஜோதிடத்தில் செலவழிச்சிரு, ஜோதிடருக்கு செலவு பண்ணிடு, உனக்கு கர்மா கிளியர் ஆயிரும். நான் ஒவ்வொரு மேடைக்கு போகும்போது 5000, 10,000, 1,00,000, 50,000 நீ ஏன் டொனேஷன் கொடுக்குறேன்னா அதெல்லாம் ஜோதிடத்தில் வர வருமானம், அது எனக்கு வேண்டாம். என்னை இறைவன் நல்லது சொல்ல தான் அனுப்பிச்சிருக்காரு, அதை நான் சொல்கிறேன். அது மூலிமா வருமானம் வருது. என்னுடைய செலவு போக மீதியை சேவைக்காக எடுத்து வச்சுருவேன். அதுதான் நம்ம செய்யக்கூடிய மிகப்பெரிய விஷயம். இன்றைக்கி 20 வருஷமாக ஒரு ஜோதிடர் அதில் சம்பாரித்து சொத்து சேர்த்து 35 வருஷம் கழித்து உன் ஃபேமிலி அப்படியே உத்து பார்த்தேன்னு வச்சுக்க, உன் வீட்டில் தான் ஏகப்பட்ட குறை இருக்கும். ஒவ்வொரு கிரகமாக இருக்கும், ஒவ்வொரு கிரகமாக இருக்கும், ஒரு குறை இருக்கும். அப்போ என்ன பண்ணியிருப்ப, இந்த ஒவ்வொரு கிரகம் டைம்லன்னு நீ தப்பு பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்குறாருன்னு வைங்க, எந்த துறையில் வேணாலும் இருக்கட்டும். அவர் வீடு, அவரோட குழந்தைங்க ஒன்று வாழாமல் இருப்பாங்க, இல்லைன்னா வாழ்க்கையை தொலைச்சிட்டு இருப்பாங்க, இல்லைன்னா படிக்காமல் போயிருப்பாங்க, இல்லைன்னா ரொம்ப குடிகாரனாக இருப்பாங்க, இல்லைன்னா பொண்ணே ஒரு சில விஷயங்களை அவங்க வாழ்க்கையே தடம் பெறணும். அது எதனால்? கையூட்டு வாங்குறதுனால தான். இந்த லஞ்ச பணத்தை வாங்கி நீ என்ன பண்ணுவேன், அதில் தான் படிக்க வச்சுருப்ப, அதில் தான் படிக்க வச்சுருப்ப, அதில் தான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட்டிருப்ப. உன்னோட சேலரி நீ என்ன பண்ணியிருப்ப, சொத்து வாங்கி போட்டிருப்ப. சொத்து நிரந்தரமாயிரும். ஆனால் நீ வாங்கிய லஞ்சம் உன் குழந்தைகளை பாதிக்கும். அதான் சார் அவன்லாம் நல்லா இருக்கான் சார், மாடி வீடு கட்டி கோடீஸ்வரனாக இருக்கான் சார், தப்பு கணக்கு போடாத. உனக்கான விஷயத்தை கண்டிப்பாக நடத்தி கொடுக்கும். அது நீ யாராக வேணாலும் இரு, பிஎம்ஏ இருந்தாலும் அதான் நிலைமை. மக்களை சுரண்டி பிழைப்பது, மக்களிடமிருந்து ஏமாற்றி தின்பவன் அவன் வாழ்வான், அவன் சந்ததிகள் சரியாக வாழாது. இது ஜோதிட சாஸ்திரத்திலே இருக்குது. நம்ம இறந்ததுக்கப்புறம் ஹரிச்சந்திர பாடல் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த ஹரிச்சந்திர பாடல் பார்த்தீங்கன்னா இப்போ யாரும் பாடுறதில்லைங்க. மயானத்தில் யாருமே ஹரிச்சந்திர பாடல் பாடுறதில்லை. அந்த பாடாமல் அந்த சவத்தை புதைச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்க ஜாதகம்னா காசி ஜாதகமாக வந்துடும். எப்படிங்க? ஒரு வீட்டில் ஒருத்தர் இறந்துடுறாரு, அந்த இறந்தவரை நீங்கள் ஹரிச்சந்திரன் பாடல் சொல்லி தான் புதைக்கணும், இல்லை எரிக்கணும். அதை சொல்லாமல் நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னா அவர்கள் ஜாதகம் கர்ம ஜாதகமாக மாறும், பிரேத சாப ஜாதகமாக மாறிடும். எதுக்காக அந்த பாடல் பாடப்பட்டது அப்படின்னா
ஹரிச்சந்திர மகாராஜா என்ன பண்ணாருங்க, சுடுகாட்டில் வெட்டியனா வேலை பார்க்கும்போது இந்த இதை சொல்லுவார், முடி சார்ந்த மன்னனாக இருந்தாலும் கடைசியில் பிடி சாம்பலே, நீ என்ன வேணாலும் ஆடிக்கோ, ஒரு நாளைக்கு ஒரு பொடி தான், இந்த அப்படி பிடிச்சா வேலை முடிஞ்சு போச்சு, அந்த மாதிரி தான். சரிங்களா? அப்போது இந்த மாதிரி சாபத்தை போக்குறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணிக்கணும்? சார் எங்கள் வீட்டில் காசி ஜாதகம், இதுக்கு நான் என்ன சார் பரிகாரம் பண்ணலாம்? காசிக்கு போய் பரிகாரம் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. எங்கள் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என்னுடைய மானசீக குருநாதர் நெல்லையவசந்தன் ஐயா உருவாக்கியதான் இந்த காசி ஜாதகம்னு. அவர் கல்யாணம் ஆகாதவனெல்லாம் அனுப்பலை, கல்யாணம் ஆச்சுனாத்தான் அனுப்பிச்சுடுவார். ஆனால் இன்றைக்கி காசிக்கு போகிறது என்னமோ பக்கத்தில் இருக்க கரூருக்கு போகிற மாதிரி ஆகிப்போச்சுங்க. எல்லோரும் காசிக்கு போகக்கூடாதுங்க, எல்லாருமே காசிக்கு போகக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இறந்தவர்கள் சாபம், அந்த சாபம் அந்த வீட்டில் இருக்குது அப்படின்னா காசிக்கு போகாமல் லோக்கலில் இருக்கக்கூடிய சுடுகாடு இருக்கும்ல, அந்த பிரேதத்தை புதைக்கும் பொழுது ஹரிச்சந்திரன் பாட்டு யாராவது பாடுறாங்களான்னு பாருங்கள். அப்படி பாடலை அப்படின்னா அந்த இடத்துல உங்கள் பிறம் கை பின்னாடி தூக்கி நீங்களும் அந்த மண்ணை தள்ளி விட்டு வாங்க, அந்த ஒரு தோஷம் நிவர்த்தி ஆயிரும். யாரோ ஒருவன் எனக்காக மண்ணு தள்ளியான், எனக்காக மண்ணு தள்ளினான், அவன் கண்டிப்பாக நல்லா இருக்கணும்னு அந்த பிரேதம் நினைக்குமா. சுற்றார் உற்றார் நண்பர்கள் இவங்கெல்லாம் இருக்கும்போது இவன் யார்? ஏன்னா அந்த சுடுகாடு வரைக்கும் அந்த ஆன்மா வருமா, யார் நமக்கு மண்ணு தள்ளுறாங்க, யார் நமக்கு அரிசி போடுறாங்க, யார் நம்மளை இது பண்ணுறாங்கன்னு பார்க்குமா. எதிரியாக இருந்தால் கூட என்ன பண்ணுவான், அந்த இடத்துல இதை செஞ்சாங்கன்னு செய்வான். அப்போது யாருக்கெல்லாம் காசி ஜாதகம் இருக்கோ அவர்கள், சரிங்களா, ஒரு சனிக்கிழமை நாளில் இந்த மாதிரி யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு போய் ஒரு கை மண், பிதைக்கும் பிணமாக இருந்தால் ஒரு கை மண் தள்ளிட்டு வாங்க, எரிக்கும் பிணமாக இருந்தால் ஒரு குச்சி வச்சுட்டு வாங்க. இது ஒரு பெரிய பரிகாரம், ஆனால் ரொம்ப சிம்பிளாக இன்றைக்கி சொல்கிறேன். அவ்வளோ சீக்கிரம் இதை நம்ம ஈஸியாக எடுத்துக்கிற பரிகாரம்லாம் இல்லைங்க. 50,000 இருந்தால் தான் காசிக்கே நீங்கள் போயிட்டு வர முடியும். ஆனால் 50,000 இல்லாமே காசிக்கு பரிகாரம் சொல்லிகிட்டு இருக்கேன். சரிங்களா? என்னதான் நீ அதில் காசு இருக்கவன் காசி போகலாம், இல்லாதவன் காசிமேடு தான் போகணும், பக்கத்தில் இருக்க காசிமேடுக்கு தான் போகணும். இதுதான் உண்மை. அப்போது இது பிரேத சாபத்துக்கு. சரி, ஓகே. இந்த சத்ரு சாபம்னு சொல்கிறாங்க, மித்ரு சாபம், சாபங்களில் ஏகப்பட்ட வகைகள் இருக்குது. ஆனால் நம்ம முக்கியமான சாபங்கள்லாம் எடுத்துக்குவோம். சரி, இப்போது ஒரு குழந்தையினுடைய சாபம், இந்த கரு கலைக்கிறாங்கல்ல பெண்கள், முதல்ல முக்கியமாக கேளுங்க, கருன்றது என்ன கிரகம்? குரு தானே. கரு குரு தானே. வயிற்றில் சிம்ம லக்னம் வேலை செய்யுமா, சிம்மம் வேலை செய்யுமா? வயிற்று பகுதியில் ஒரு லக்னம் வேலை செய்யுமா, ராசி வேலை செய்யுமா? வயிற்று பகுதியை எதால் பிணைக்கப்பட்டிருக்கிறது, எத்தனை உறுப்புகளால் பிணைக்கப்பட்டிருக்குன்னு பார்க்கணும். அதை கிரகங்களாக வடிவமைக்கிறோம். அந்த இடத்த எந்த கிரகம் ஆள்கின்றது? வயிற்று கர்ப்பப்பை பெண்களுக்கு குருவாக ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் அதே வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய கல்லீரல், மண்ணீரல், இது மாதிரி எத்தனை உறுப்புகளை இந்த வயிறு ஆட்கொண்டிருக்கிற. அப்போது இதில் சூரியனுக்கு வேலை இருக்கா இல்லையா? மெயினாக இருக்குது. சூரியனுக்கு தான் மெயின் வேலை. ஏன்னா நம்மளுடைய உடலில் டெம்பரேச்சரை கரெக்டாக வச்சுருக்கிற கிரகம் யார்? சூரியன். அப்போது இந்த சூரியனுக்கு தான் இந்த கர்ப்பப்பை, யாரெல்லாம் கர்ப்பம் கலைச்சிருக்காங்களோ இவங்களுக்கெல்லாம் சாபமாக இருக்குங்க. இந்த பெண்கள் வீட்டுக்காருக்கு தெரியாமல் ஒரு 40 நாள் 50 நாளோ, இல்லை வீட்டுக்கு அவங்களுக்கே தெரிஞ்சு ஒரு 3 மாதம் 4 மாதத்துலேயோ ஒரு அபார்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஜாதகத்தை எடுத்து பார்த்தோன்னே தெரிஞ்சிடும். சிம்மத்தில் பூர்வ புண்ணிய வீடு 5, சிம்ம வீடு தானே 5. அப்போ இந்த 5 வீட்டில் அந்த தோஷத்தை நம்ம கண்டுபிடிச்சிடலாம். இவங்க அபார்ஷன் பண்ணியிருக்காங்களா பண்ணலையான்னு. என்ன கிரகம் இருந்தால் கண்டுபிடிக்கலாம் சிம்மத்தில்? என்னங்க? சிம்மத்தில் ராகு இருந்தால் கண்டுபிடிக்கலான்றது ஒரு கேள்வி. ஆனால் இன்னொரு கிரகமும் இருந்தாலும் கண்டுபிடிக்கலாம். என்னங்க? சிம்மத்தில் செவ்வாயெல்லாம் இருந்தால் நீங்கள் வயிற்றுப்பதி கண்டுபிடிக்க முடியாதுங்க, உங்களால் சொல்ல முடியாது. தெரியுமாங்கய்யா? ஒரு கர்ப்பம் கலைக்கப்பட்டிருக்குன்னு
சிம்மத்தில் இருக்க கிரகத்தை வச்சு சொல்லிடலாம். என்ன கிரகம் சிம்மத்தில் இருந்தால் இவர்கள் கர்ப்பம் கலைத்திருக்காருன்னு நம்ம சொல்லலாம். நல்லா யோசிங்க ஐயா. மாந்தி சவம் ஓகே, அதை நான் ஏற்றுக்கிறேன். அவங்க சொன்ன ராகுவும் ஏற்றுக்கிறேன். ஆனால் இன்னும் ஒரு கிரகம் இருக்குது, அதை கரெக்டாக சொல்லுங்கன்ற. என்னங்க 9 கிரகத்தையும் சொல்லிடுங்கய்யா. சரிங்களா? கரெக்டாக ஏன்னா இதுதான் ஜோதிடம். அப்போ தான் நம்ம ஒரு இடத்து வந்த உடனே அம்மா உனக்கு 5 பிள்ளையா அப்படின்னு கேட்குறோம். நீங்கள் என்ன லக்கணம்க்கா? நீங்கள் என்னக்கா? தனுசு லக்கணம். சரி, நான் கேட்ட வீடு பாருங்கள். உங்ககிட்ட என்ன வீடு கேட்டேன்? முதல்ல சிம்ம வீடு, இது தனுசு வீடு. ரெண்டுமே என்ன அமைப்பு? நெருப்பு வீடா? நெருப்பு வீடா? அப்போது நெருப்பு கிரகம் சூரியனை சொல்கிறோமா? யாருக்கெல்லாம் சிம்மத்தில் சூரியன் இருக்கோ அவங்க அபாஷன் பண்ணியிருப்பாங்க. கண்டிப்பாக அந்த கருவை கலைச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட என்னுடைய ஆய்வில் ஒரு 500 ஜாதகத்தில் நான் பார்த்து கண்டுபிடிச்ச விஷயம் அது. நான் சிம்மத்தில் சூரியன் வந்துட்டார், இல்லை பக்கத்தில் இருக்கார், இல்லை புதன் சூரியன் தொடர்போட அடுத்த கிரகத்தில், இல்லை கண்ணியிலோ இல்லை மேலேயோ கீழே எங்கேயாவது இருந்தார்னா ஒரு கேள்வி கேட்பேன், உங்களுக்கு எத்தனை குழந்தைங்கன்னு. எத்தனை குழந்தைங்கன்னு கேட்பேன். அவங்க சார் 2. கரெக்டாக உண்மையை சொல்லுங்கன்னுவேன். கரெக்டாக உண்மையை சொல்லுங்கள். இல்லை சார் மொத்தம் 3, 1 அபாஷன் பண்ணிட்டேன். அப்போது நம்மளுடைய ஆய்வு கரெக்டாக. இப்போ அக்கா சொன்னாங்க தனுசு லக்கணும்னு. 2 குழந்தைங்களா அக்கா? என்னங்கக்கா மொத்தம் எத்தனை? 3 பேர். அப்போது நம்ம ஈஸியாக வந்தவங்களுக்கு சொல்லிடலாம் இத்தனை குழந்தைங்கன்னு. ஆனால் நான் 2 குழந்தைங்கன்னு கேட்டால் அது தப்பான கேள்வி. அவங்களுக்கு 3 குழந்தை. அப்போ தனுசு வீட்டை வச்சு நான் சாதாரணமாக சொல்ல முடியுமா? அங்கே என்ன கிரகம் இருக்குதுன்னு பார்த்து சொல்லணும். ஏன்னா ஆதி ஒரு காலத்தில் நம் முன்னோர்கள் பூரா ஜாதகம் பார்க்கும்போது என்ன பண்ணிடுவாங்க, இத்தனை குழந்தை, தாய் மாமன் இத்தனை, இதெல்லாம் நமக்கு ஒரு குறிப்பாக கொடுத்துருப்பாங்க. அந்த பேஜை ஓப்பன் பண்ணோடனே நம்ம கதையை அடிச்சு விட்ருவோம். ஏம்மா இத்தனை குழந்தையாம்மா, இத்தனை உனக்கு நடந்துச்சாம்மா, இதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஆனால் இப்போது அதை நம்ம செய்யறதில்ல. அதனால் எவ்வளோ பெரிய ஜோசியராலையும் அதை கண்டுபிடிக்க முடியல. அப்போ சொன்னாங்கன்னா ஒரு ஜாதகர் எழுதும்போதே அந்த ஜாதகத்தை எப்படி எழுதிடுவார்? தாய் தந்தை, தாய் மாமன், சித்தப்பா, சித்து, இது எல்லாத்தையும் இங்கே கொடுத்துருவார். ஆனால் இது நமக்கு மட்டும்தான் தெரியும், அந்த நோட்டை தூக்கிட்டு வர்றவங்களுக்கு தெரியாது. அப்போது இதுக்கான பரிகாரம் என்ன? ஒரு அபாஷன் பண்ணிட்டீங்க, அதுக்கான தோஷ பரிகாரம் அப்படின்னா குரு அப்படின்றது குழந்தை. குரு அப்படின்றது குழந்தை. அபாஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வயிற்றில் ராகு செவ்வாய் சொன்னார் ஐயா. அப்போது நோயாளிகள் இல்லைன்னா ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய கர்ப்பிணி பெண்கள், இந்த கர்ப்பிணி பெண்களுக்கு 2 நாள் போய் பணிவிடை செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும். கண்டிப்பாக அந்த தோஷம் நிவர்த்தி ஆயிரும். ஒன்றா? சரி சார், அங்கே என்னால் பண்ண முடியல சார், அதை என்னால் பண்ண முடியாது, நாங்கள் ஒரு வெளியூரில் இருக்கோம் அப்படின்னா ஒன்றும் இல்லை. குருனா குழந்தைங்கள்னு சொல்லிட்டோம். அப்போ என்ன பண்ணணும்? ஸ்கூலில் குழந்தைங்களோட இந்த ப்ளே ஸ்கூல் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களை பராமரிக்கக்கூடிய ஆயாவாக ஒரு 2 நாள் வேலை பாருங்கள். அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய குழந்தைகளை பராமிங்க. அப்போது இந்த கர்ப்பம் கலைச்ச தோஷம் விளைகிறோம். சின்ன சின்ன விஷயந்தான் நம்ம பார்க்குறோம். அது என்ன ஆகும்? கிரகங்கள் ரீதியாக நமக்கு உதவி பண்ணும். சரி, ஓகே. இந்த எனக்கு கொடுத்துருக்க தலைப்பே பார்த்தீங்கன்னா கோடீஸ்வரர் அவர் இப்படின்னு தான் கொடுத்துருப்பார். தாந்திரிக பரிகாரங்கள் முறையும் கோடீஸ்வரர் எப்படி ஆகுதுன்னு அந்த பரிகாரம் பண்ணி நானே அம்பானிக்கு டஃப் கொடுக்கலாம்ல. நானே அந்த பரிகாரம் பண்ணி கோடீஸ்வரர் ஆகலை. எல்லோரும் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, தாந்திரிகமோ ஜோதிடமோ இல்லை நாடி முறை, பிரசன்ன முறை, சங்கு பிரசன்னம், சட்டி பிரசன்னம், பானை பிரசன்னம், எத்தனையோ பிரசன்னம் இருக்குது, எத்தனையோ ஜோதிட முறைகள் இருக்குது. ஒருத்தர் கிரகமே இல்லை அப்படின்னு சொல்லி கிளாஸ் எடுக்கிறாரு, ஒருத்தர் நட்சத்திரமே இல்லைன்னு சொல்கிறாரு, ஒருத்தர் சாரமே இல்லைன்னு சொல்கிறாரு. அப்போ யாரை சார் நாங்கள் பிடிக்கிறது அப்படின்னா, அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கணும்? ஒரே ஒரு விஷயம் மட்டும், ஒரு ஜோசியர்கிட்ட போங்க, தசா புத்தி, இந்த தசை நடக்குது, இந்த புத்தி நடக்குது, இந்த பரிகாரம் பண்ணுங்க அப்படின்னா அதை கேட்டுட்டு வந்துடுங்க. ஆழமாக டெப்த்தாக உள்ளே போகாதீங்க. போனீங்கன்னா என்ன ஆகும்? போயிட்டே இருப்பீங்க, அடுத்தடுத்த ஜோசியரை நோக்கி பயணம் பண்ணிகிட்டே இருப்பீங்க. அப்போ இது நமக்கு சக்ஸஸை கொடுக்காது. ஆனால் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. என்னென்னா, நம்மளுடைய ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும்
நிறைய வெற்றி தோல்விகள் இருக்கும். எப்படின்னா, ஒரு ஜோசியிட்ட போனோடனே டக்குன்னு சக்ஸஸ் ஆகும், ஒரு ஜோசியிட்ட போனால் சக்ஸஸ் ஆகாது. நம்ம 10 ஜாதகத்தை பார்த்துருப்போம், அவருக்கு நிறைய பணம் போட்டிருப்போம், அவர் சொன்ன பரிகாரமும் செஞ்சுருப்போம், இது நடக்காமல் இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நம்மளுடைய தசாபுத்தி. நமக்கு தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா நோட்டை தூக்கக்கூடாது, போட்டுறணும். உங்கள் ஜாதகத்தில் தசாபுத்தி சரியில்லை அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன், அன்பான வாடிக்கையாளர்களை, நோட்டை தூக்கிட்டு வராதிங்க, போய் பார்க்காதீங்க, ஜாதகம் பார்க்காதீங்க. பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே வரிசையாக உங்களை அந்த கிரகம் பார்க்க வைக்கும். ஃபஸ்ட்டு ஒரு ஜோசியர்கிட்ட போவீங்க, அடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட போவீங்க, அடுத்து ஒரு ஜோசியர்கிட்ட, அப்படியே போயிட்டே தான் இருப்பீங்க. அந்த தசை முடியும் போது கடைசியாக ஒரு ஜோசியர்கிட்ட போவீங்க, வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க. அப்போ அவர் தான் உங்களுக்கு தெய்வமாகவே தெரிவார். இதுதான் உண்மை. அந்த ஜோசியக்கார் சொல்கிறனாலலாம் நடக்காது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம ஜோதிடம் போகிறோம். ஜோதிடத்தினால நமக்கு மிகப்பெரிய பலன்லாம் கிடையாதுங்க. நம்ம வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் என்ன பலன் அப்படின்னா, நீ என்ன கர்மா, நீ என்ன பண்ணியிருக்க, நீ என்ன இது வரைக்கும் உதவி செஞ்சுருக்க, உன்னோட புண்ணியத்தை நீ எவ்வளோ பேலன்ஸ் பண்ணியிருக்க, அதுதான் உன்னை அழகாக கூட்டிகிட்டு போகும். இல்லைன்னா கூட்டிகிட்டு போகாது. நீ யாராக வேணாலும் இருந்தாலும் சரி, உன்னுடைய தசாபுத்தி தான் உன்னை நிர்ணயம் பண்ணோம். சரி, ஓகே. இந்த பணம் வராமல் நிறைய பேர் இருப்பீங்க. சரி, எனக்கு பணமே வரல, எனக்கு தசாபுத்தி சரியில்லையா, என்னோடய ஜாதகம் சரியில்லையா, இந்த மாதிரி கேள்விகள் உங்களுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது உங்களோட தசாபுத்தி நான் பார்க்க சொன்னேன்ல, ஒவ்வொரு தசைக்கும் ஒரு பரிகாரம் இருக்குது. தாந்திரிக பரிகாரங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தசைக்குமே இருக்குது. அண்ணே சொன்னார், நான் அகாரியோடு போய் இருந்திருக்கேன், கேரளாவில் படித்தேன்னு. எல்லாமே ஓகே தான். ஆனால் அவர் சொன்ன ஒரு விஷயத்தில் நல்லா உற்று கவனிங்க. நேரம் நல்லா இருந்தால் மட்டும்தான் உனக்கு சக்ஸஸ் ஆகும். நேரம் நல்லா இல்லைன்னா அது சக்ஸஸே ஆகாது. அப்போது என்ன பரிகாரம் சார் பண்ணலாம்? ஒன்றும் இல்லை, கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னா கோழி இருக்குது பார்த்தீங்களா, கோழியை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒரு கூண்டில் அடைச்சி வைங்க, கடன் அடைஞ்சிரும். காலையில் எந்திரிச்சோடனே கோழியை பிடிக்கிறீங்க, பிளாஸ்டிக் கோழி கூட வாங்கலாம், வாங்கி உள்ளே அடைச்சி வைங்க, கண்டிப்பாக அந்த கடன் படிப்படியாக அடையும். அப்படி இல்லை அப்படின்னா ஆல்டர்னேட்டிவாக ஒரு பரிகாரம் இருக்குது. கோழிக்கு சிகப்பரிசி இல்லைன்னா சிகப்பு அவுள் இதை போட்டுட்டு வாங்க, கண்டிப்பாக கடன் அடையும். கேது தான் கோழி. அப்போ கேதுக்கு சந்திரன் சொல்லக்கூடிய அரிசியை கொடுக்குறோம்ல, அப்போ ஆட்டோமேட்டிக்காக கடன் அடையும். எவ்வளோ பெரிய கடன்னாலும் சரி, தொடர்ந்து ஒரு 48 days செஞ்சுட்டு வாங்க, கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக அடையும். நீங்கள் இப்போ போட்ட 48 நாளில் உங்கள் கடன் அடையுன்னு நினச்சிங்கன்னா பேங்க்கில் கொள்ள தான் அடிக்கணும். சரிங்களா? அதனால் சொல்கிறேன். அப்போது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அரிசியை போட்டுட்டு வரணும். சரி, ஓகே. கடன் பிரச்சனை இல்லாமல் வீட்டிலுடைய குழந்தைங்களுக்கு மன வாழ்க்கை பிரச்சனையாக இருக்கும். இந்த மன வாழ்க்கை பிரச்சனை எப்படி? ஒன்று தாமத திருமணமாக இருக்கும், இல்லை திருமணம் ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும். இதை நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அழகான ஒரு பரிகாரம் இருக்குது. என்னென்னா, ஒரு திருமண தடை இருக்குது அப்படின்னா அண்ணன் சொன்னார், நம்ம உத்தரகோசம் அங்கே சிவன் கோயிலுக்கு போயிட்டு வாங்கினேன். அந்த சிவன் கோயிலுக்கு போக சொன்னார். அந்த சிவனோட பேரை சொன்னாரா? சொல்லலை. அந்த சிவனோட பேர் பார்த்தீங்கன்னா மங்களநாதர். யாரெல்லாம் உத்தரகோசம் அங்கே போயிட்டு வரீங்களோ கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ஒரு மங்களம் நடக்கும். அதுவே அவர் மங்களநாதனுடைய ஸ்பெஷல். புரியுதுங்களா? இது இங்கே மட்டும் இல்லை, கரூரில் இருக்கக்கூடிய தாந்தோன்றி பெருமாள்னு சொல்லி கல்யாண வெங்கட்ரமண சுவாமின்னு ஒரு பெருமாள் இருக்கார். யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அந்த கல்யாண வெங்கட்ரமண சுவாமியை போய் பார்த்துட்டு வாங்க சனிக்கிழமை. அந்த பெருமாள் தானாக தோன்றியவர், அதனால் தாந்தோன்றி பெருமாள்னு பேர் அவருக்கு. தானாக தோன்றியவர். அந்த பெருமாளை போய் தரிசனம் பண்ணிட்டு வாங்க. சரி, ஓகே. சரி, என்னால் அந்த ஊருக்கு போக முடியலன்னா அதே கரூர் சிட்டியில் கல்யாண பசுபதீஸ்வரர் கோயில் இருக்குது. அங்கே தான் கரூராருடைய இது இருக்குது, ஜீவசமாதி. நம்ம 18 சித்தர்கள் ஒருத்தரான கரூருடைய ஜீவசமாதி அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்குது. அந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னா, தாயார் அலங்காரவள்ளி சௌந்தரநாயகி. தாயார் அலங்காரவள்ளி சௌந்தரநாயகி. இந்த அம்பாவை போய் நீங்கள் அலங்காரவள்ளி தாயாரை பார்த்துட்டு வந்தீங்கன்னால் உங்கள் மகளோ அல்லது மகனோ அலங்கார கோலத்துடன் நிற்பார்கள். கல்யாண கோலம்ன்றது அலங்கார கோலம் தானே. அப்போது அந்த கல்யாண பதீஸ்வரர் கோயிலில் இரவு பள்ளியறை பூஜை பார்க்கணும். திருமண தடை உள்ளவங்க கிட்டத்தட்ட ஒன்றும் இல்லை, நான் ஒரு 11 நாள் போய் பார்த்தேன். அப்போது எல்லா இடத்துலையுமே ஒரு கோவில் இருக்குது. இந்த பேரே பாருங்கள், கல்யாண பசுதீஸ்வரர் ஆலயம்னு இருக்கா.
கல்யாண வெங்கட்ரமண சுவாமின்னு இருக்கா? கேளுங்க, கல்யாணம் அப்படின்னாலே கா வருஷம் வருதா? அதே கருவூர் அப்படின்னாலே கா வருஷம் வருதா? இன்னைக்கு தஞ்சை பெரிய கோயில் நிற்கிறது காரணம் யார்? கருவூரார் தான். கருவூரால் தான், அவரால் தான் இன்னைக்கு இருக்குது. அப்போது கருவே உருவாகக்கூடிய ஊர், கரு உருவாகக்கூடிய ஊர் தான் கருவூர். புரியுதுங்களா? அப்போது உங்களுக்கு ஒரு கரு உருவாகணும் அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய ஒரு கோயில் இருக்குது, கரூர்லேயே ஒரு கோயில் இருக்குது. ஒன்றும் இல்லைங்க, சதாசிவ பிரம்மேந்திர சுவாமிகள் தெரியுமில்ல? ரொம்ப நாள் குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னா அந்த பிரம்மேந்தர்கிட்ட போய் கண்டிப்பாக கேளுங்க, உங்களுக்கு குழந்தை பாக்கி கிடைக்கும். நான் 5 பேருக்குமே குழந்தை இருக்குது. சின்ன விஷயந்தான் இது. இப்போ நம்ம கரூர் எடுத்துட்டோம், திண்டுக்கல் எடுத்துக்கோம். திண்டுக்கல்லில் பாருங்கள், வீட்டில் தங்கமே தங்கலையா? சொர்ண ஆக்ரஷ பைரவர்னு ஒருத்தர் இருக்கார் திண்டுக்கல்லில். ஒரு பெருமாள் கோயிலில் பெருமாள் இருப்பார், தாடி கொம்பு, சரிங்களா? அந்த சொர்ண ஆகர்ஷண பைரவரை போய் வியாழக்கிழமை நாளில் பார்த்துட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா அஷ்டமி திதியில் போய் பார்த்துட்டு வாங்க. அது தேய்பிரையாக இருந்தாலும் சரி, நவமியாக இருந்தாலும் சரி, இல்லை தசமியாக இருந்தாலும் சரி. ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, திதி பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அஷ்டமி திதியில் பார்க்குறது ஒரு சக்ஸஸை கொடுக்கும்னு சொல்கிறேன். தங்கம் தங்காதவர்களுக்கு சொல்கிறேன், தங்கம் தங்காதவர்களுக்கு இந்த சொர்ண பைரவர் பார்த்துட்டு வந்தால் ஒரு சிறப்பு. இது தாடி கொம்பில் இருக்குது. சரி, ஓகே. இந்த படிப்பு வரல, கல்வி. இப்போ மதுரைக்கு போயிடுவோம். கரூரில் ஆரம்பித்தோம், மதுரைக்கு போவோம். திண்டுக்கல் போயிட்டோம், அடுத்து மதுரைக்கு போவோம். மதுரையில் பாருங்கள், ஒரு கோவில் இருக்குது. என்னென்னா, உன்னோட இன்மையிலையும் உனக்கு நன்மை தருவார். இன்மையில் நன்மை தருவார் கோயிலுக்கு போகிறது ஒரு தனி சிறப்பு. அதே மாதிரி அங்கே இன்னொரு விஷயமும் இருக்குது. யாரெல்லாம் அரியணை ஏறணும்னு நினைக்கிறீங்களோ, யாருக்கெல்லாம் பட்டம் சூழணும், புகழ் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களோ, பெருமாள் உட்கார்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய கோவில் தான் கூடலகர் பெருமாள் கோவில். பெருமாள் உட்காந்துருப்பாருங்க. எந்த ஊரில் உட்காந்துருக்கார் பெருமாள்? கூடலகர் பெருமாள் அங்கே தான் உட்காந்துருப்பார். கூடல் அழகர், அவர் கூடல் அழகர், சரிங்களா? கள்ளழகர் வேற, கூடலழகர் வேற. பெரியார் பஸ் நிலையத்தில் மதுரையில் இருப்பார். அவரை போய் எதுக்காக பார்க்கணும்? உங்களுக்கு பதவி கிடைக்கணும், நீங்கள் நல்ல உங்கள் சீட்டில் நல்லா உட்காரணும். இப்போ சார் நான் ப்ரமோஷன் வாங்கி இங்கே உட்காரணும் அப்படின்னா கூடலழகர் பெருமாளை பார்த்துட்டு வாங்க. சரி, ஓகே. நான் இந்த படிப்புக்கு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த படிப்புக்கு பாருங்கள், புதன் ஆதிக்கம் உள்ள கோவில் அப்படின்னா மதுரையில் யாருங்க? அன்னை மீனாட்சி தாங்க. இப்போ நான் பேசுகிற ஓரை புதன் ஓரை, சனிக்கிழமை, இன்னைக்கு புதன் ஓரை தானே போயிட்டுருக்கு. அப்போது அன்னை மீனாட்சியை கல்வியில் யாருக்கெல்லாம் தாமதம் தடை எல்லாம் இருக்கோ, அதிகாலை விஸ்வரூப தரிசனம் பார்த்துட்டு வரணும். மீனாட்சி அந்த குழந்தையை கூட்டிகிட்டு போய் கண்டிப்பாக அறிவு கூடும். மீனாட்சி எப்படிங்க, ஒரு பெண், ஒரு ராஜ்யத்துக்கே ராணி. 6 மாதம் அப்பாவோட ஆட்சி, 6 மாதம் அம்மாவோட ஆட்சி. இதான் மதுரை. இதில் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வீட்டில் கணவன் மனைவி கேட்பாங்க, உங்கள் வீட்டில் சிதம்பரமா மதுரையான்னு கேட்பாங்க. எது கேட்குறாங்க? சிதம்பரத்தில் யாரோட ஆச்சு? நடராஜரோட ஆச்சு. மதுரையில் மீனாட்சியோட ஆச்சு. அழகர், அதாவது கடவுளுக்கே கல்யாணம் பண்ணி பார்க்குற ஊர் எங்கள் ஊர் தான். நான் மதுரையில் பிறந்தேன்னு சொல்லிக்க ரொம்ப பெருமைப்படுறேன். என்னன்னா, மதுரைன்னு சொன்னாலே புண்ணியம்னு சொல்லியிருக்கான். மதுரையில் பிறந்தாலே புண்ணியம்னு சொல்லியிருக்கான். எதுக்காக சொன்னான் தெரியுமா? 5 பஞ்சபூத ஸ்தலங்களும் 5 பஞ்சபூத ஸ்தலங்களும் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் அப்படின்னா அது மதுரை மாவட்டம் தான். மதுரை மாவட்டத்தில் தான் 5 பஞ்சபூத ஸ்தலமும் இருக்குது. இது நிறைய பேருக்கு தெரியறதில்ல. அதில் ஒரு முக்கியமான ஒரு கோவில் சொல்கிறேன். உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய இடத்துக்கு போகணும் அப்படின்னா மதுரை செல்லூரில் இருக்கக்கூடிய திருவப்படையார் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும். அது அடுத்து சொல்கிறேங்க. பதவி உயர்வு கிடைக்கிறது மட்டும் இல்லை, நல்ல பண வசதியும் கிடைக்கக்கூடிய கோயில் அப்படின்னா அந்த கோவில் தான். ஏன்னா குபேரனே வழிபட்ட ஸ்தலம். நம்ம திருப்புடையார் கோயிலுங்க, செல்லூரில் இருக்குது மதுரையில், சரிங்களா? ஏன்னா அந்த கோயிலுக்கு போயிட்டு நான் ஒரு கிளைண்ட் அனுப்பிச்சேன். அவர் போய் சக்ஸஸ் ஆகி அதுக்கப்புறம் அவர் 10 பேர் அனுப்பிச்சிட்ருக்காரு. அவர் ஜோதிடர் கிடையாது, இருந்தாலும் இந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க, நல்லா இருக்குது, இந்த கோயிலுக்கு போங்க, நல்லா இருக்குன்னு. அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கெட்ட காரியம், ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குது, அமானுஷ்யம்லாம் இருக்குது அப்படின்னா ஜாதகத்தில் செவ்வாசனி யாருக்கெல்லாம் சேர்ந்துருக்கோ அவங்கெல்லாம் மதுரை பாண்டிமுனீஸ்வரர் கோயிலுக்கு போயிருங்க. பாருங்கள், இந்த மதுரையிலேயே எத்தனை கோயில் கொடுத்துட்டேன் பாருங்கள். மதுரையே கோவில் நகரம் தானே.
ஒவ்வொரு கோயில்களுக்குமே ஒரு வரலாறு இருக்குது. மதுரை மீனாட்சி அம்மன்னா ஒரு வரலாறு இருக்குல்ல. ஆனால் நல்லா தெரிஞ்சுங்க, மதுரையிலே மிகப்பெரிய இன்னொரு விஷயமும் இருக்குது. ஆஸ்திரேலியாவில் ஒரு மலை வந்து தெய்வமாக வழிபடுறாங்க. மயூர்ஸ் மலைன்னு பேர் அந்த மலைக்கு. அது ஆஸ்திரேலியாவில் தெய்வமாக வழிபடுறாங்க. ஆஸ்திரேலியா இருக்கக்கூடிய எல்லார் வீடுகள்லேயுமே அந்த மலையோட ஃபோட்டோ இருக்கும். அதே போல் தான் மதுரை மாவட்டத்தில் ஒத்தக்கடையில் இருக்கக்கூடிய நரசிங்க மலை, யானைமலை. இந்த யானைமலை பார்த்திங்கன்னா ஒரே கல்லுனால் இதுவானது. கிட்டத்தட்ட 3 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் அந்த மலை. யானை படுத்திருக்க மாதிரி இருக்கும். ஐயா உங்களுக்கு வரலாறு தெரிஞ்சால் வந்து சொல்லுங்கள், நான் கூட கேட்டுக்கிறேன். உண்மையாக ஐயாவுக்கு நிறைய விஷயம் தெரியுது, மதுரைக்காரரு. அப்போது அந்த யானை மலையோடைய ஃபோட்டோ, அந்த மலையோட ஃபோட்டோ யாரெல்லாம் வீட்டில் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் அந்த மலை வளர்ந்தது போல் வளருவீங்க. அதை சொல்லுவாங்கள்ல, அந்த ஃபோட்டோ நிறைய பேருடைய வீட்டில் இருக்கும். அந்த யானை மலையோட ஃபோட்டோ நிறைய பேர். அதே மாதிரி வெற்றியினுடைய தெய்வம் அங்கே இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரங்கெல்லாம் வணங்கக்கூடிய கோயில் அங்கே இருக்குது. யோக நரசிம்மர் கோவில் இருக்குது அந்த யானை மலையில். அதுவும் பாருங்கள், குடவரை கோவில். யாரெல்லாம் சுவாதி நட்சத்திரமோ ஒரு தடவை இந்த நரசிங்கம் கோயில் ஒத்தக்கடைக்கு போயிட்டு வாங்க, யோக நரசிம்மர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு அந்த காரியம் ஜெயமாகும். ஏன்னா எங்கள் வீட்டில் நிறைய சுவாதி நட்சத்திரம் இருக்குது. நான் கூட்டிகிட்டு போயிடுவேன், சொல்ல மாட்டேன். ஏன்னா நான் சித்திரை நட்சத்திரம் சுவாதியை கூப்பிட்டு போய் சந்தோஷமாக வச்சுருப்பேன். அதான் சூட்சமா. என்னென்னா அவர்களையும் சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமாக இருக்கணும். அப்போது நமக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சால் அதை மற்றவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். கொடுத்தோம் அப்படின்னா சக்ஸஸ் ஆகும். சரி, கணவன் மனைவி பிரிஞ்சிருப்பாங்க. அதுக்கு எந்த ஊர் போனால் கரெக்டாக இருக்கும்? மதுரை போயிட்டோமா, மதுரை முடிச்சிட்டோமா, மதுரைக்கு அடுத்த ஊர் எந்த ஊருங்க? ஏங்க விருதுநகர் இருக்குங்க இடையில. அப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை, குழந்தை பிரச்சனை இருக்குன்னா எங்கே போகணுங்க? தூத்துக்குடி மாவட்டம், திருச்செந்தூர் தான். ஏன்னா விருதுநகரில் இருக்கக்கூடிய கோயில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அம்பாள் வழிபடக்கூடிய கோயில்களாக இருக்கும். ஒரே ஒரு சிவன் கோயில் தான் இருக்குது. ஆனால் அது எல்லாமே மாரியம்மன், காளியம்மன், இந்த மாதிரி தெய்வங்கள் தான் இருக்கும். இதெல்லாம் வந்து நம்ம கிராம தேவதைகளில் ஏற்றுக்கலாம். சந்திரன் யாருக்கெல்லாம் வீக்காக இருக்கும், மாரியம்மன் கோவிலுக்கு வேப்பிலை வச்சு தண்ணி ஊற்றுங்க. கம்பமாக இருந்தாலும் சரி, அம்பாளுக்காக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். அவங்க நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் வாயால் பிரச்சனை வரும்ல. வாய் என்ன கிரகம் என்னங்க? செவ்வாய் புதன். பேச்சு அதனுடைய இது வேகம், சரியா? வேகமும் பேச்சு இருக்கக்கூடிய இடம் என்ன? செவ்வாயும் புதனும் தான். அப்போது இந்த செவ்வாய்க்கு நம்ம பரிகாரம், வாயால் பிரச்சனை வந்துருச்சு சார், என் ஆஃபீஸில் நான் வார்த்தையை விட்டே மாட்டிக்கிட்டேன் சார் அப்படின்னா, இந்த செவ்வாய் புதன் கனெக்ட் ஆகிற இடம் அப்படின்னு கரெக்டாக அந்த கோயிலுக்கு போகணுங்க. அது விருதுநகரில் ஒரு கோயில் இருக்குது. என்னங்க அருமையாக சொன்னாருங்க ஐயா. இங்கே வாங்க ஐயா, வாங்க வாங்க. வெயில் உகந்த அம்மன் கோவில். இதுதான் வந்து இந்த வாயால் பிரச்சனையானவங்க, கோர்ட்டு கேஸ் இருக்கவங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக பொங்கல் வச்சு வழிபட்டுவாங்க, கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும். இதை கரெக்டாக சொன்னனால ஐயாவுக்கு செந்தூரான் அறக்கட்டளை சார்பாக 200 ரூபா பரிசு. வாங்க ஐயா, வாங்கிக்கோங்க, வச்சுக்கோங்க. சரிங்களா? சூப்பராக சொன்னீங்க, அதான் அருமையாக சொன்னீங்க. அப்போது இதுதான் விஷயம். அவருக்கு 200 ரூபா கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை, அதை சரியான நேரத்தில் சரியான இடத்துல சொன்னார் பாருங்க. இந்த மாதிரி வாயால் பிரச்சனை உள்ளவங்க, இல்லை வாயே பிரச்சனை உள்ளவங்க என்ன பண்ணணும்? கண்டிப்பாக சொல்கிறேன், அந்த வெயில் உகந்த அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. கண்டிப்பாக அந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடுவீங்க. சரி, இது ஓகே. இப்போது உடம்பில் நமக்கு அங்கங்கே இந்த ஸ்கின் ப்ராப்ளம்லாம் வரும். ராகு வந்தால் ஸ்கின் பிரச்சனை வருமா? அப்போ யாருக்கெல்லாம் ராகு தசை நடக்குது, ராகு புத்தி, இப்போ ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னொரு 3 நாளில் ராகு புத்தி வருது. அதுக்கு முன்னாடி காலில் ஒரு சின்ன கொப்பளம் வந்துருச்சு. நான் அப்போ தான் சொன்னேன், ராகு புத்தி வரப்போகுது, உடம்புல எங்கெங்கே வீங்க போகுதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னேன். என் முன்னாடி சொன்னேன், நான் உங்களை தான் வீங்க வைப்பேன். நீங்கள் அதுதாம்மா சொன்னேன், நீ சுவாதி நட்சத்திரம் அதனால தான் சொன்னேன் அப்படின்னு. அப்படியா, சரி சரி அப்படின்னு அதான். அப்போது யாருக்கெல்லாம் இந்த ஸ்கின் பிரச்சனை, கட்டி, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படுதோ, சாத்தூர் அருகில் இருக்கக்கூடிய கோட்டூர் குருசாமி கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அங்கே போய் அந்த எண்ணெயை வாங்கி தேய்ங்க. நான் இது வரைக்கும் அனுப்பிச்ச எல்லா கிளைண்ட்டும் சக்ஸஸ் ஆன இடம் கோட்டூர் குருசாமி அந்த ஐயா தான். எனக்கே இங்கே இந்த இடத்துல ஒரு கட்டி இருந்துச்சு, அந்த ஃபோட்டோ கூட வச்சுருக்கேன், காட்டுறேன். அவர்கிட்ட வேண்டி நான் அங்கே பொங்கல் வச்சுட்டு வந்தேன். இந்த கட்டியே இப்போ இங்கே இல்லை. இவ்வளோ பெரிய கட்டி இருக்கும், மூஞ்சே பார்க்க நல்லா இருக்காது. அவர்கிட்ட வேண்டினதுக்கப்புறம் அது எங்கே இருக்குன்னே தெரியல.
அப்போது ஒரு கிரகம் நம்மளை கரெக்டான ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகும். சரி, நம்ம சாத்தூர் முடிச்சிட்டோம், திருச்செந்தூர்லாம் முடிச்சிட்டோம், கன்னியாகுமரி போயிடலாமா? கன்னியாகுமரி எதுக்காக போகலாம்? எங்கே ஆரம்பம்? கன்னியாகுமரி தானங்க ஆரம்பம். சூரியன் எங்கே உதிக்கிறாரு? அங்கேருந்தான் எந்திரிப்பார், சரிங்களா? ஆனால் அந்த ஊர்லேயுமே ஒரு அம்பாள் கோயில் இருக்குது. என்ன கோயிலுங்க? என்னங்க? கரெக்டாக சொன்னீங்க. எந்த குமரி பெண்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்கிறதோ காலை பொழுதில் அந்த அம்பாளை போய் பார்த்துட்டு வாங்க, கல்யாணம் ஆயிரும். அதில் இன்னொரு விஷயமும் இருக்குது. பார்த்துட்டு படகு வர்றதை பார்க்கணும், இல்லைன்னா போட்டு வர்றதை பார்த்துட்டு தான் வரணும். புரியுதுங்களா? அதுக்கு தான் சொல்லியிருக்கேன் அன்னைக்கே, 6 கடந்தா 7, 6 கடந்தா உனக்கு கல்யாணம் போ, 6 கடந்தா கல்யாணம் போ அப்படின்னா என்னங்க? 7ன்னா என்ன? 6 ஒருத்தன் கடந்துட்டா அவனுக்கு கல்யாணம். இதை தான் அன்னைக்கே நம்ம முன்னோர்கள் சூட்சம ரீதியாக சொல்லி வச்சாங்க. 6 கடந்தா 7, இதுதான் ஜோதிடம். இப்படி தான் சொல்லணும். நான் புதுசு புதுசாக உருட்டினேன்னு வச்சுங்களேன், நம்ம மக்கள்கிட்ட ஒரு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் நம்மளை மறந்துடுவாங்க. இதுதான். அப்போது சிம்பிளாக பரிகாரம் கொடுக்கணும். என்னென்னா, உப்பு தீபம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த உப்பு தீபத்துக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குது. என்னென்னா, நம்மளுடைய தட்டு இருக்குது பாருங்கள், சில்வர் தட்டுலாம் கிடையாதுங்க, மண் தட்டு வாங்கணும். மண் தட்டு வாங்கி உப்பு வச்சு அதுக்கு மேலே அகலில் 5 வகையான எண்ணெய் சேர்க்கணும். இந்த 5 வகையான எண்ணெயை சேர்த்து தீபம் ஏற்றணும். இப்போ பூபதி அண்ணன் எண்ணெய் பிஸ்னஸ் பண்ணுறாரு. அது எண்ணெய் என்னென்ன? அட எடுங்க அந்த ஒரு பாட்டில், சரிங்களா? இப்போ என்னென்னா, இந்த தீப எண்ணெய் வந்து நம்ம தீபத்தில் 5 வகையான தீபம் போட்டுறீங்க அப்படின்னா, இந்த உப்பு மேலே போடுற தீபம் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எடுத்துரும். வீட்டில் இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள் எடுத்துரும், சரிங்களா? ஏன்னா எல்லோரும் சொல்லுவாங்க 5 தீபம்லாம் அந்த காலத்தில் இல்லையே, இருந்துச்சு. வேப்பங்கொட்டை என்ன பண்ணுவாங்க, இந்த ஆயில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், இது 5 வகையான ஆயில். ஏன்னா இவருக்கு வந்து நம்ம மார்க்கெட்டிங் பண்ணி கொடுக்கணும், சரிங்களா? அண்ணனை வளர்க்கணும், அப்போ மார்க்கெட்டிங்கும் பண்ணணும். இந்த ஆயில் வாங்கன்னு சொல்லலை, ஆனால் இந்த ஆயில் எனக்கு தெரிஞ்சு நான் வாங்கிட்டு போகிறேன், என்னோடய ஆஃபீஸில் ஏற்றுறேன், நல்லா பாசிட்டிவாக இருக்குது. எல்லா ஜோதிடர்களுக்கும் ஒன்று சொல்கிறேன், அஸ்த நட்சத்திரம் அண்ணன் பூபதி அண்ணன் வந்து அஸ்த நட்சத்திரம், அவர்கிட்ட எண்ணெய் வாங்கிட்டு போய் நீங்கள் வீட்டில் எல்லா ஜோதிடரும் உங்கள் ஆஃபீஸில் தீபம் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல க்ரௌடு வரும், நல்ல க்ரௌடு வரும். என்னடா எண்ணெய்க்கு விளம்புறேன், அப்போ எண்ணெய் இல்லை, இது சனி, இது சனி. சனி மட்டும் கிடையாது, மகாலட்சுமி. 6 மணிக்கு மேலே எண்ணெயை ஒருத்தன் தானம் கொடுப்பாங்களா? நீங்கள் கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. என்ன தான் சனியாக இருக்கட்டும், ஆனால் அது மகாலட்சுமி. அதுதான் அந்த காலத்தில் சொல்லியிருக்கான், உப்பு, மஞ்சள், துவரை, எண்ணெய், நெய், இதை மட்டும் தானம் கொடுக்காத விளக்கு வச்சதுக்கப்புறம். அதே மாதிரி உன் வீட்டில் இருக்க உன்னுடைய கால் செப்பலை வந்து ஒருத்தருக்கு தானம் கொடுக்காத. இது வந்து தானம் கொடுத்த அப்படின்னா அவனுடைய கர்மா கண்டிப்பாக உன்னை பாதிக்கும். நான் கொஞ்ச நாள் போட்டேன், எனக்கு பத்தில், இந்த செருப்பை நீங்கள் போட்டுக்கங்க நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன்கிட்ட இருக்க எல்லா கஷ்டமும் உங்களுக்கு வந்துடும். இது சத்தியமான ஒரு உண்மை. இதை நான் நடைமுறையில் பார்த்தது. இன்னொரு பரிகாரம் சொல்கிறேன், யாரெல்லாம் பாத்ரூமில் குளிச்சுட்டு குறை தண்ணி வச்சுட்டு வரீங்களோ அவங்க வாழ்க்கை குறையாகவே இருக்கும். அந்த வாளியில் இருக்க தண்ணியை சுத்தமாக ஊற்றிட்டு தான் வரணும், வாளியை கவுத்துடணும். குழந்தைய குளிப்பாட்டி என்ன பண்ணுவாங்க? அப்போது நான் இதை வந்து நிறைய என்னுடைய சுற்றார்கள், உறவினர்கள், நண்பர்கள் எல்லாரும் பாத்ரூம் போயிட்டு வந்தால் நான் வெளியில் குளிச்சுட்டு வந்தாங்கன்னா உள்ளே போய் பார்ப்பேன், அவன் குறை தண்ணி வச்சுருப்பான். ஏன்னா அவன் லைஃப் இப்போ இருக்குன்னு கண்டுபிடிச்சிருவேன். இன்றைக்கி சொல்கிறேன், அன்பார்ந்த நேயர்களே, உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்களாக இருக்கட்டும், நீங்களாக இருக்கட்டும், பாத்ரூமில் குளிச்சிங்கன்னா பக்கெட்டில் குறை தண்ணி வைக்காதீங்க. அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணுறதுனால ஒன்றும் கிடையாது, சரிங்களா? ஆனால் வாளியை சுத்தமாக வச்சுட்டு வாங்க. அதே மாதிரி துவட்டும் போது எடுத்தோடனே மூஞ்சை துவட்டாதீங்க, மூதேவி ஒட்டிக்கிடுவா. முதுகு துவட்டுங்க, மூதேவி போயிடுவா, அவ்வளோதான் வித்தியாசம். எடுத்தோடனே டபக்கு நம்மால் மூஞ்சை தான் துடைப்பாங்க.
அப்போ என்ன பண்ண டக்குன்னு அந்த மூதையை வந்து மூஞ்சில் ஒட்டிக்கிறேன். ஜாலியாக இருக்கும். அவன் மூஞ்சி பார்த்தீங்கன்னா மூதேவி மாதிரியே இருக்கான். எடுத்தோடனே என்ன பண்ணணும், இந்த டவலை சுக்கரனை இப்படி உதறணும். எப்படிங்க, இப்படி உதறணும். உதறிட்டு அப்படி பேக்கில் போட்டு இந்த இந்த கை இருக்குது பாருங்கள், இந்த அசைவு இதை கொடுக்கணும். இதை கொடுத்தீங்கன்னா தான் அன்னைக்கு நாள் தரித்திரியம் இல்லாத நாளாக போகும். அன்னைக்கு அதுக்கு தான் ஒரு பழமொழியே இருக்குல்ல, கந்தலானாலும் கசக்கி கட்டு, கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லியிருக்கேன். சும்மா ஒன்றும் சொல்லலை, ஒவ்வொரு விஷயத்தையும். அதாவது இந்த பரிகாரங்கள் பாருங்கள், ஆதி காலத்து பரிகாரங்கள்லாம் வந்து நிறைய விஷயம் இருக்குது. ஆதிகால பரிகாரம், அதுக்கு முன்னாடி காலச்சுவடி பரிகாரங்கள், சுவடி பரிகாரங்கள், இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஒன்றும் இல்லை, ஓலைச்சுவடியில் ஒரு சில பரிகாரங்களை நான் படித்து பார்த்தேன். எனக்கு படிக்க வராது, பட் நான் ஒரு பெரியவர்கிட்ட கொடுத்து அவர் ஓலைச்சுவடி நல்லா படிப்பார், ஓலைச்சுவடியில் ஜாதகம் எழுதுகிறவர். அப்போ ஐயா இந்த என்ன போட்டிருக்கு சொல்லுங்கள் அப்படின்னு. அப்போ நீ ஒரு சுவடி எடுனார். நான் அப்போ என்ன பண்ணேன், சரி எப்படி எடுக்கிறது, இப்படி மொத்தமாக இருக்குல்ல அப்படின்னு, இந்த கயிறை உள்ளே போடு அப்படின்னாரு. அந்த சுவடி எடுத்தேன். எடுத்த உடனே இப்படி பார்த்தாரு, முருகப்பெருமான் வகையறான்னு வந்துச்சு. என்னடா முருகப்பெருமான் வகையறான்னு வருது, சரி ஓகே, நம்ம இப்போ வந்து ஜோசியம்லாம் அவ்வளோவா தெரியாதுல்ல, சரி ஓகே என்ன தான் சொல்கிறாருன்னு பார்ப்போம் பெருசு அப்படின்ட்டு. உங்கள் தாத்தாவோட பேர் முருகனோட பேர், அவரோட அப்பா பேர் முருகனோட பேர், உன்னோட அப்பாவோட பேர் முருகனோட பேர், உன் வீட்டில் இருக்க எல்லாரோட பேரும் முருகன் பேருனார். அவர் சொன்னது அத்தனையும் உண்மை. பழனிசாமி ஆறுமுகம் சண்முகோடியல். எப்படிங்க, அப்போ சுவடி ஜோதிடம் உண்மையை சொல்லியிருக்கு. அப்போ அவர் என்ன சொன்னார், அப்போ சொன்னது இப்போ ஞாபகம் வருது, உன்னோட 35 வயசில் நீ நல்லா இருப்ப, டாப்பில் இருப்படா அப்படின்னாரு. நான் சொன்னேன், நானே தெருவாக ஆட்டோ ஓட்டி கஷ்டப்படுறேன், நான் எப்படி நல்லா இருப்பேன், சும்மா அந்த ஆளுக்கு வேறு வேலை இல்லை, வா உனக்கு டீ தானே வேணும், வா வாங்கி தரவா அப்படின்னு கூட்டிகிட்டு போய் டீயை வாங்கி கொடுத்து கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நான் கிளம்பிட்டேன். அவர் சொன்னார், அதுக்கப்புறம் உனக்கு ஜோதிடம் தெரியும், ஜோதிடம் பார்ப்ப, நீ ஜோதிடம் சம்மந்தமான விஷயங்களை பேசுவேன்னாரு. நான் நம்பலை. ஆனால் இன்றைக்கி அது நடக்குதா? இதுதான் முன்னோர்கள் வந்து அன்றைக்கே ஒரு விஷயத்தை நோட் பண்ணிடுறாங்க. கிரக ரீதியாக மட்டும் இல்லைங்க, செயல்முறை ரீதியாகவுமே. ஒருவன் நடை வைத்து அவனுக்கு ஜோதிடம் சொல்லிவிடலாம். ஒருத்தனுடைய நடை, பாவனை, அவனோட உடை எல்லாத்தையும் வச்சு நம்ம அவனுக்கு ஜோசியம் சொல்லிடலாம். ஒன்றும் இல்லை, ஒருத்தன் நல்லா டிப்டாப்பாக வர்றான்னு வச்சுங்களேன், நீங்கள் என்ன நினைப்பீங்க தெரியுமா, நல்ல காசுக்காரன், நிறைய பணம் இருக்குது, என் ஜோதிடம் வந்து நல்லா சொல்லுவான், நல்ல பணம் இருக்குன்னா அப்போ என்ன சொல்ல, நீங்கள் நல்லா செல்வாக்காக இருப்பீங்க. அவன் தான் கஷ்டப்படுவான். டிப்டாப்பாக இருக்கவனுக்கு தான் 1000 கடன் இருக்கான், கந்தல் கட்டியிருப்பான், அவன் காசு வீட்டில் அள்ளி முடிஞ்சு வச்சுருப்பான். எனக்கு தெரிஞ்சு பொள்ளாச்சியில் ஒரு நண்பர் ஒரு சட்டை கூட போட மாட்டார், வேட்டி மட்டும்தான், கிட்டத்தட்ட 100 ஏக்கருக்கு சொந்தக்காரருங்க. 100 ஏக்கருக்கு சொந்தக்காரங்க, அசால்ட்டாக இருப்பார். ஐயா மாதிரி இந்த பட்டையை இப்படி நெத்தி நிறையா போட்டுட்டு இந்த ஒரு சாமியார் வெட்டி தான் கட்டியிருப்பார். கட்டிட்டு அவர் பாட்டுன்னு ஜாலியாக இருப்பார். என்னங்க அப்படின்னு கேட்டோம்னா, அட என்ன பண்ணுறது, எதை சேர்ந்து போச்சு. எப்படிங்க சேர்த்தது யார், அவர் சொல்கிறது பாருங்கள், அப்புறம் என்ன பண்ணுறது, சேர்ந்து போச்சு, நீங்கள் சொல்லுங்கள் சாமி அப்படின்வார். ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு ஜாதகம் பார்ப்பார் மனுஷன், அவர் பேரன் பேத்தி எல்லாருக்குமே. அப்போ அவர் ஏன் இப்படி இருக்கார், நம்ம அதை வச்சு ஜாதகம் சொல்ல முடியாதுல்ல. ஃபஸ்ட்டு போகும்போது நான் அந்த தோட்டத்தில் வேலை பார்க்கக்கூடிய நபர்னு நினச்சேன், அதுக்கப்புறம் தெரியுது அந்த மொத்த தோட்டத்துக்கு அவர் தான் ஓனர்னு. அப்போ ஒருத்தனுடைய ஜாதகத்தை நல்லா உற்று கவனிக்கணும், அவர்களுடைய நடை உடை பாவனை வச்சு நம்ம ஜாதகம் சொல்லணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி அண்ணன்ட்ட வந்து கார் கிடையாதுங்க, ஆனால் கார் வாங்கினார். கார் வாங்கினதுக்கப்புறம் தான் மனுஷன் கஷ்டப்பட்டார். உண்மை இல்லைன்னு அவர் சொன்னார்னு வச்சுங்களேன், நான் அதுக்கு ரொம்ப கோவப்பட்டுருவேன் அண்ணன் மேலே. ஏன்னா அவரை வந்து வேணும்னு போய் அந்த வேலையை செய்யலை, கிரகம் இழுத்து செல்கிறது, தசாபுத்தி இழுத்து செல்கிறது. புரியுதுங்களா? இந்த தசாபுத்தி தான் ஒருத்தரை இழுத்துட்டு போகும். நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் ஒரு ஆளுக்கு காசை கொடுத்துட்டேன் ஃப்ரெண்டுன்னு சொல்லி, ஆளை எங்கே இருக்கானே தெரில, நான் என்ன பண்ண முடியும்? அப்போ எனக்கு நடந்த தசையில் இந்த சம்பவம் நடக்குது. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம பிளான் பண்ணி பண்ணோம்னா தான் ஜெயிக்க முடியும். வடிவேல் சமயம் எதையும் பிளான் பண்ணி பண்ணணும், பிளான் பண்ணாமல் பண்ணப்படாது. ஏன்னா வடிவேல் படி தான் சொல்லுவார் ஒரு படத்தில், சரிங்களா? அப்போது வாழ்க்கையில் கஷ்டங்களும் வரும், நல்ல ஒரு செல்வாக்கும் கிடைக்கும், நிறைய மாற்றங்களை நம்ம சந்திச்சுட்டே தான் இருப்போம். நம்மளுடைய லைஃப்பில் வரக்கூடிய யாருமே நமக்கு நிரந்தரமானவர்கள் அல்ல, இது உண்மை. அது ஜோதிட நண்பர்களாக இருக்கட்டும், இல்லை யார் வேணாலும் இருக்கட்டுங்க, உனக்கு நிரந்தரமான நண்பன் உன் மனசாட்சி மட்டுமே, உன் மனம் மட்டுமே. எனக்கு நான் தான் நிரந்தரமானவன்,
வேறு யார் தாய் தந்தை மகன் மகள் மனைவி பாட்டன் பூட்டன் கீட்டன் எவனுமே யாருக்கும் நிரந்தரமே கிடையாது. உனக்கு நீ தான் நிரந்தரமானவன். அப்போ உன் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தப்பு என்னன்னு கண்டுபிடி. ஏன் ஓடிக்கிட்டே இருக்க? ஒரு ஆளை பாரு. சார் எனக்கு 2 வார்த்தை சொன்னாலும் கரெக்டாக சொல்லுங்கள் சார், இப்படி கேளு. அவன் நீட்டாக சொல்லுவான். உனக்கு 10 வருஷம் சும்மா இருன்னு சொன்னால் இருந்து தொலையேன். எதையா ஒன்று பண்ணி ஏன் மாட்டிக்கிற? நீ ஏன் போய் டமால் டமால்னு விழுந்துருவ? ஒரு வீட்டில் நம்ம 2 பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகம் பார்க்குற முந்தான நாள் 7ல் சனி 2 பேருக்குமே. நான் சொன்னேன், அவங்க சரி எனக்கு கம்பி வியாபாரமே போக மாட்டேங்குது, கம்பி வியாபாரமே. நான் சொன்னேன், கம்பியை கட் பண்ணி நீங்கள் ரெடிமேடாக கொடுக்குற மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வியாபாரம் ஆகணும் சார். அதை செஞ்சதுக்கப்புறம் தான் நாங்கள் வளரவே ஆரம்பிச்சோன்னாங்க. சனி என்ன பண்ணிடணும்? கட் பண்ணிடணும், முடிச்சிடணும். இப்போ கம்பி கட்டுறோம், பீமுக்கு கம்பி கட்டி முடிச்சு தானே போடணும். அப்போ அதை பண்ணிட்டா அவங்களுக்கு அந்த பிரச்சனை வராது. மண் தான் அவங்களுக்கு அழியணும். ஒரு நாளைக்கு சிமெண்ட் தான் அதிகமாக விற்கிது. அப்போ சின்ன சின்ன விஷயந்தான், அதை மாற்றணும். அவ்வளோதான். மாற்றிட்டோம் அப்படின்னா நம்ம லைஃபே மாறிடும். ஒன்றும் இல்லை, எல்லார் வீட்லேயுமே வியாபாரமாக இருக்கட்டும் அல்லது வீடுகளாக இருக்கட்டும், நீங்கள் விருத்தி அடையணும் அப்படின்னா, வாழையடி வாழையாக வளரணும் அப்படின்னா, இந்த கலசம் இருக்குது பார்த்தீங்களா, நம்மளுடைய ஒரு சின்ன கலசம் வாங்குங்க, செம்பு கலசம் வாங்குங்க, பித்தளை வாங்காதீங்க. கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஒரு 500 ரூபா 1000 ரூபா தான் கலசம் வரும். யாரோ ஒரு ஜோசியரை நம்பி 50,000 கொடுத்து பரிகாரம் பண்ணுறதுக்கு நீங்களே வந்து ஒரு 2000 ரூபாய்க்குள்ள வேலையை முடிச்சிடலாம். 2000 கூட ஆகாதுங்க. ஒரே ஒரு கலசம் வாங்க. அந்த கலசம் வாங்கிட்டு வாழைப்பூ இருக்குது பார்த்தீங்களா, வாரத்தில் ஒரு நாள் அந்த வாழைப்பூ அந்த கலசத்தில் வைங்க. சுற்றி 11 வெத்தலை வச்சுருங்க. உள்ளே ஏலக்காய் கிராம்பு, சரிங்களா, ஒரு தங்கக்காயின்னு ஒரு வெள்ளிக்காயின்னு இந்த குடத்துக்குள்ளே போட்டு அந்த கலசில் தண்ணியை ஊற்றி அந்த தண்ணியுமே பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் போட்டுறணும். போட்டு வாரத்தில் ஒரு நாள் இதை செஞ்சுட்டு எடுத்து மாற்றிட்டு மறுபடியும் வச்சுட்டே வாங்க. அந்த வீடு கண்டிப்பாக செல்வாக்காக மாறும். இது வந்து வாழைப்பூ என்ன பண்ணுங்க, வாழையடி வாழையாக வளரக்கூடியது. வெட்ட தலையிறது எது? வாழை மட்டும்தான். உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அந்த வாழைப்பூ பார்த்துக்கும். சாதாரண வாழைப்பூலாம் பரிகாரம் இருக்குது. ஒன்றும் இல்லை, இப்போ காதலர்கள் இருக்காங்க, சார் என் பொண்ணு அப்படி பண்ணுறா சார், இப்படி பண்ணுறா சார், என் பொண்ணு பையன் இப்படி பண்ணுறான்னு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். இதை நம்ம சொல்லலை, லவ்வை பிரிக்கிறதுக்கு வழி இருக்குது. ஜோதிடத்துலேயும் நிறைய பரிகாரம் இருக்குது. அந்த உங்களுடைய தசாபத்தியை வச்சு அந்த பரிகாரத்தை சொன்னோம்னா போதும். அதை நம்ம பொது மேடையில் சொல்ல முடியாது, சரிங்களா? அப்படி ஒரு சூழல் இருந்தால் அப்பாயின்மெண்ட்ஸ் எடுத்து பாருங்கள். என்னை 60 நாளில் அந்த லவ்வே பிரிச்சிடலாம். பரிகாரமே சின்ன பரிகாரம் தான், சின்ன விஷயந்தான் சொல்கிறேன், பெருசாலாம் எதுவுமே சொல்லலை. ஏன்னா என்ன சார் காதலுக்கு எதிரி நினச்சிடாதீங்க, நான் காதலுக்கு நண்பன் தான். அதை சொல்லலை, நான் காதல் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் இருந்தாலும் இதை வந்து சொல்கிறது நிறைய பெற்றவர்கள் வந்து நம்மகிட்ட புலம்புறாங்க, சார் இதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்கள் அப்படின்னு. அதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? நான் எந்த காதலையும் பிரிக்கணும்னு நினைக்க மாட்டேன். அது சரியாக இருக்கான்னு முதல்ல அந்த 2 பேர் ஜாதகத்தை நீங்கள் பாருங்கள். சார் உங்கள் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறான்னா அந்த பையனோட டேட் ஆஃப் பர்த் டைம் வாங்குங்க. அந்த பையனோட டேட் ஆஃப் பர்த் டைம் என்னம்மா அப்படின்னு கேளுங்க. அடுத்து அந்த பையனோட அந்த பொண்ணை இதை வாங்கிட்டு ஒரு ஜாதகரை போய் பாருங்கள். இந்த 2 பேரை சேர்த்தா இவங்க லைஃப் நல்லா இருக்குமா அப்படின்னு பாருங்கள். அதே மாதிரி ஒன்று சொல்கிறேன், ஜாதகம் சீக்கிரம் பார்த்துடலாம், ஆனால் பொருத்தம் சீக்கிரம் பார்க்க முடியாது. பொருத்தம் யாரெல்லாம் எந்த ஜோசியர் சீக்கிரம் பார்க்குறாங்களோ நான் உண்மையாக சொல்லுவேன், அவங்க பொருத்தம் பார்க்கலன்னு சொல்லுவேன். பொருத்தம் பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட 5 மணி நேரம் ஆகும். பொருத்தம் பார்க்குற விதம் எப்படி தெரியுமா இருக்கணும்? முதல்ல 2 ஜாதகம் வந்துடுதா, ஒரு நல்ல நாளை எடுங்க இந்த 2 பேருக்கும். அந்த நாளை எடுத்து அந்த நாளில் அவங்களுக்கு 10 to 8 வரைக்கும் 8 to 10 கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. கல்யாணம் பண்ணி வச்சுட்டு அங்கேருந்து ஒரு 3 மாதம் கரு உருவாகுமா ஆகாதான்னு ஜாதகத்தில் பாருங்கள். பார்த்துட்டு உருவாகாதுன்னு தெரியும்ல, அதை நோட் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து ஒரு 5 வருஷம் பாருங்கள். சரி குழந்தை இல்லை 5 வருஷம், இதுக்கப்புறம் குழந்தை பிறக்குமான்னு பாருங்கள். அதுவும் நடக்கலை அப்படின்னா அதுக்கப்புறமேல அந்த 2 பேர் முதல்ல ஒற்றுமையாக இருப்பாங்களான்னு பாருங்கள். இப்படித்தான் நீங்கள் பொருத்தம் பார்க்கணும். 10 பொருத்தம் பக்காவாக இருக்குன்னு சிஸ்டம் சொன்னோன்னே சூப்பராக இருக்குங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லக்கூடாது. முதல்ல ஆழமாக உள்ளே போங்க, அந்த பொருத்தத்தை தெரிந்து கொள்ளுங்கள், சரிங்களா? இதுதான் சின்ன வழி தான். இப்போ திருமண பொருத்தம் பார்க்குறதுனா என்னோடய ஃபீஸ் 5000 ரூபா. ஒரு திருமண பொருத்தத்துக்கு நான் 5000 ரூபா வாங்குவேன். ஏன்னா நான் 2-3 ஜாதகம் பார்க்குறதுக்கு அந்த திருமண பொருத்தத்துக்கு நான் உட்காரணும். ஒரு செட்டு திருமண பொருத்தத்துக்கு 5000 ஏன் வாங்குகிறேன்? ஏன்னா வேலை இருக்குது, சும்மாலாம் இல்லை. சும்மா போ நல்லா இருக்கும் அப்படின்லாம் கொடுக்கக்கூடாதுங்க. நல்லா தெரிஞ்சுங்க, திருமண பொருத்தம் வாழ்வில் ரொம்ப முக்கியம். 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அந்த ஜோடி எப்படி வாழுன்றதை நீங்கள் முதல்ல பாருங்கள் ஜோதிடர்கள்.
அதுக்கப்புறம் பொருத்தம் கொடுங்க. வந்த உடனேயே ரைட் ஓகே, யோனி பொருத்தம் இருக்குது, ரஜ்ஜு பொருத்தம் இருக்குது, வசிய பொருத்தம் இருக்குது, கண பொருத்தம் இருக்குது, தின பொருத்தம் இருக்குது, மகேந்திர பொருத்தம் இருக்குது, ஸ்ரீதீர்க்கம் இருக்குன்னு அப்படிலாம் போடக்கூடாது. நான் சொன்ன மாதிரி திருமணம் ஃபஸ்ட்டு பண்ணி வைங்க. நீங்கள் பண்ணுங்க ஜோதிடர், நீங்கள் அந்த ஜோடிக்கு திருமணம் பண்ணிடுங்க. நீங்களே ஒரு சாந்தி முகூர்த்த டேட்டை குறிங்க, நீங்களே குழந்தை பிறக்குமான்றதை குறிங்க. அதுக்கப்புறமேலு உட்காந்து பொருத்தம் பாருங்கள், கண்டிப்பாக அந்த திருமணம் சக்ஸஸ் ஆகும். சார் ஒரு இடத்துல நாங்களாம் பொருத்தமே பார்க்கல, கல்யாணம் பண்ணோம், நல்லா இருக்குன்னுவாங்க. அது கிரகம் உங்களை கூட்டிகிட்டு போய் பண்ணி வைக்கும். சரிங்களா? இன்றைக்கி நிறைய பேசிட்டேன்னு நினைக்கிறேன். அடுத்த மாதம் இன்னும் நிறைய நல்ல பரிகாரங்களுடன் உங்களை சந்திக்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த மதிப்புக்கும் மரியாதைக்குரிய என் பாசமிகு பள்ளிப்பாளையம் சிங்கம் ஜோதிட தளபதி அண்ணன் பூவைராஜன் அவர்களுக்கு பல வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொண்டு, அவர் குடும்பம் பட்டி பெருகி பால்பான பொங்கி கும்பத்து பாலும் எந்த குறையும் இல்லாமல் அண்ணன் மென்மேலும் வளரணும். அவரோட குடும்பம் அவர் நல்லா மென்மேலும் வளர்ந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கி வச்சார். அது இன்னும் பெருசாக வளரணுன்றது என்னுடைய ஆசை. வாழ்க ஜோதிடம், வளர்க ஜோதிடம். ஸ்ரீ செந்தூரான் அறக்கட்டளையின் சார்பாக அண்ணனுடைய வளர்ச்சி நிதி 5000 வழங்கப்படுகிறது. நன்றி, வணக்கம்.